இலங்கையில் இவ்வாரம். வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். கொழும்பில் மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார் ரவிகரன். சர்ச்சையை ஏற்படுத்திய புத்தர் சிலை விவகாரம், போலீசாரை எச்சரித்த ஜனாதிபதி. தமிழர் பிரச்சினைக்கான தீர்வு, காலத்தை இழுத்தடிக்கும் அரசு. நல்லாட்சி காலத்தில் முன்னெடுக்கப்பட்ட முயற்சிகளை முன்மாதிரியாக கொண்டு புதிய அரசியல் அமைப்பு பணிகளை முன்னெடுக்க வேண்டும் என தமிழ் தலைவர்கள் வேண்டுகோள் விடுத்த நிலையில் பழைய தீர்வினை கைவிட்டு புதிய அரசியல் தீர்வை நோக்கி பயணிக்க வேண்டும் என இலங்கை அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சி விடுத்த கோரிக்கைக்கு அமைவாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் அந்த கட்சி பிரதிநிதிகளுக்கும் இடையிலான சந்திப்பு இலங்கை ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. ஆட்சிக்கு வருவதற்கு ஒரு வருடத்திற்கு முன்னர் வாக்குறுதி அளித்த போதிலும் தமிழ் தேசிய பிரச்சினையை தீர்க்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவில்லை என இலங்கை தமிழரசு கட்சி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் சுட்டிக்காட்டியதாக ஜனாதிபதியுடனான சந்திப்பின் பின்னர் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் M.A. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே முதலாவதாக சொன்ன விஷயம், புது அரசியலமைப்பு ஒன்று உருவாக்கப்படும், அதற்கான முன்னைய பேச்சுவார்த்தைகளை மூலதனமாக வைத்து விரைவாக துரிதமாக அது நடைமுறைக்கு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு வருஷம் ஆகியும் இன்னமும் தமிழ் தேசிய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சம்பந்தமாக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதை அவருக்கு நாங்கள் சொன்னோம். அவர் அடுத்த ஜனவரியில் இருந்து அது சம்பந்தமாக ஒரு நடவடிக்கையை எடுப்பதாக எங்களுக்கு உறுதியளித்திருக்கிறார். அதோடு சேர்ந்ததாகத்தான் மாகாண சபை தேர்தல் சம்பந்தமாகவும் அவருடைய இரண்டாவது அவர் கொடுத்த வாக்குறுதி அந்த விஞ்ஞாபனத்திலே ஒரு வருஷத்துக்குள்ளே உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களும் மாகாண சபை தேர்தல்களும் நடத்தப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சொன்னார் 50% நாங்கள் நிறைவேற்றிவிட்டோம், உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்திவிட்டோம், மாகாண சபை தேர்தல் நடத்துவதற்கு சில சொற்ப காலம் தேவையாக இருப்பதால் நாங்கள் நடத்துவோம் என்கின்ற உறுதிமொழியை சொன்னார். எப்போ என்று சொல்லவில்லை. எவ்வாறாயினும் வடக்கு மற்றும் கிழக்கு மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு தொடர்ந்தும் பழைய அரசியல் தீர்வு பொருத்தமற்றது என்பதால் அதற்காக புதிய அரசியல் தீர்வை நோக்கி செல்ல வேண்டும் என அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்ததாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு செய்தி வெளியிட்டுள்ளது. இலங்கையின் கிழக்கு மாகாணத்தின் திருகோணமலையில் சட்டவிரோதமாக வைக்கப்பட்ட ஒரு புத்தர் சிலையால் ஏற்பட்ட சர்ச்சை குறித்து இன்றைய இலங்கையில் இவ்வாரம் தொகுப்பு விசேட அவதானம் செலுத்துகிறது. இலங்கையில் சர்ச்சையை ஏற்படுத்திய கிழக்கு மாகாணத்தின் திருகோணமலை புத்தர் சிலை விவகாரத்தில் மனுதாரர் தரப்பு மற்றும் பிரதிவாதிகள் தரப்பு ஆகியோர் இணக்கத்தின் அடிப்படையில் அமைதியான முறையில் பிரச்சினையை தீர்க்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். சட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற அதே நேரம் சில விடயங்களில் அதனோடு தொடர்புடைய அரசியல் நடவடிக்கைகளையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என இலங்கை ஜனாதிபதி நாடாளுமன்றத்தில் போலீசாரை எச்சரித்த நிலையில் மேன்முறையீட்டு நீதிமன்றமும் இவ்வாறான ஒரு ஆலோசனையை வழங்கியுள்ளது. திருகோணமலை நகரின் கரையோர பிரதேசத்தில் அமைந்துள்ள காணியொன்றில் புதிய கட்டுமானத்திற்கு அதிகாரிகள் அனுமதி வழங்காத நிலையில் தேரர்கள் உள்ளிட்ட குழுவால் அந்த இடத்தில் வைக்க முயன்ற புத்தர் சிலையை போலீசார் அகற்றியிருந்தனர். எவ்வாறாயினும் அரசாங்கத்தின் உத்தரவிற்கு அமைய அந்த சிலையை மீண்டும் அதே இடத்தில் போலீசாரே வைத்தனர். இந்நிலையில் சிலையின் பாதுகாப்பிற்காகவே அது அகற்றப்பட்டதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். எவ்வாறாயினும் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் ஜனாதிபதி நாடாளுமன்றத்தில் போலீசாரை எச்சரித்தார். පොලිසිය නීතිය වගේම මේ වගේ ප්‍රශ්නවලදී මෙන්න මේ පිළිබඳව අවධානය යොමු කළේ. නීතිය වගේම ඒ නීති ඉටු කිරීම හරහා ඇතිවිය හැකි සමාජ කැළඹීම් පිළිබඳවත් අවධානයෙන් තමයි නීතිය ඉටු කළ යුතු වන්නේ. සමහර ශේත්‍ර තියෙන අපිට නීතිය සමහර ශේත්‍රවල එහා බැඳුණු දේශපාලන ක්‍රියාකාරකම් පිළිබඳ සැලකිලිට භාජනය කළ යුතුයි. ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி போதிராஜ விகாரை என பெயர் பலகையொன்று அந்த காணியில் வைக்கப்பட்டிருந்தாலும் அங்கு இதுவரை நிரந்தரமான விகாரை எதுவும் அமைக்கப்படவில்லை.
இந்த விடயம் பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தியதோடு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த சட்டவிரோத செயற்பாட்டிற்கு கடும் எதிர்ப்பை வெளியிட்டனர். வரலாற்றிலே திருவோணமலை மாவட்டத்தில் இருந்த அடிப்படையில் முழுவதும் தமிழர்களாக இருந்த வரலாற்றை மாற்றுவதற்காக அடிக்கடி இந்த பௌத்த விகாரைகளை அமைத்தல், பௌத்தத்தை மேலோங்க செய்தல் போன்ற விடயங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. அதிலே ஒரு கட்டம்தான் திருவோணமலையில் கொண்டு வரப்பட்டது. இன்று அது மிகப்பெரிய ஒரு இனவாத பூதமாக வெளிக்கிட்டிருக்கிறது. நேற்றைய தினம் திருவோணமலை கடற்கரையிலே ஒரு சட்டவிரோதமான ஒரு விகாரை நாங்கள் எதிர்பார்த்தது சட்டவிரோதமான ஒரு வேலை. இது கோட்டாபய அரசாங்கத்தின் காலத்தில் நடந்தது, மஹிந்த ராஜபக்ச காலத்தில் நடந்தது. இந்த அரசாங்கத்தின் காலத்திலே ஒரு இனவாதமான சில துறவியல் இந்த இடத்துக்கு வந்து ஏதோ ஒரு வேலையை செய்கிறார்கள். அந்த இடத்திலே கரையோர பாதுகாப்பு பிரிவை சேர்ந்தவர்கள் போலீஸ் ஸ்டேஷனிலே சென்று ஒரு முறைப்பாடை செய்தார்கள். அந்த முறைப்பாடு சம்பந்தமாக போலீசார் விசாரணை செய்து இது சட்டவிரோதமானது, அதை நிறுத்துவார் என்ற நம்பிக்கையை நாங்களும் இருந்த எவ்வாறாயினும் கடற்கரை பாதுகாப்பு சட்டங்களை மீறி ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி போதிராஜ விகாரைக்கு சொந்தமான காணியில் ஒரு உணவகம் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அதை அகற்ற தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வரும் நிலையில் அந்த இடத்தில் உள்ள தேரர்கள் புதிய கட்டுமானத்தை ஆரம்பித்துள்ளதாகவும் கடலோர பாதுகாப்பு மற்றும் கரையோர வள முகாமைத்துவ திணைக்கள பணிப்பாளர் நாயகம் பேராசிரியர் PB டர்னி பிரதீப் குமார ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார். இந்நிலையில் குறித்த கட்டடத்தை அகற்றுவதற்கு கரையோர பாதுகாப்பு திணைக்களம் பிறப்பித்த உத்தரவை நடைமுறைப்படுத்துவதை தடை விதிக்க கோரி மேல்முறையீட்டு நீதிமன்றில் திருகோணமலையைச் சேர்ந்த கல்யாண வன்ச திஸ்த தேரர் மனு தாக்கல் செய்திருந்தார். மனு விசாரணைக்கு வந்தபோது இருதரப்பு வாதங்களை ஆராய்ந்த மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் குழாம் இந்த பிரச்சினையை அமைதியான முறையில் தீர்ப்பது பொருத்தமானது என ஆலோசனை வழங்கியுள்ளனர். எவ்வாறாயினும் தேசிய மற்றும் மத ஒற்றுமையை சீர்குலைத்த குற்றச்சாட்டில் கடந்த வருடம் சிறையில் அடைக்கப்பட்ட சிங்கள பௌத்த பேரினவாத அமைப்பான பொதுபல சேனா அமைப்பின் கலகுட அத்தே ஞானசார தேரர் மேலும் காணிகளை வலுக்கட்டாயமாக அபகரிக்க அழைப்பு விடுத்திருந்தார். மாவீரர் வாரத்தின் முதல் நாளில் வன்னிமண்ணின் தமிழ் தேசிய அரசியல்வாதி ஒருவர் கொழும்பில் மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார். மாவீரர் வாரத்தின் முதல் நாளான நேற்றைய தினம் மாதிவெல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குடியிருப்பில் அவர் இந்த அஞ்சலியை செலுத்தியுள்ளார். மாவீரர் துயிலுமில்லத்தினை பிரதிபலிக்கும் உருவப்படத்திற்கு சுடரேற்றி மலர் தூவி வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் அஞ்சலி செலுத்தியுள்ளார். 2026 ஆண்டிற்கான பாதீட்டு விவாதத்தில் பங்கேற்கும் வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குடியிருப்பில் தங்கியுள்ள ரவிகரன் இவ்வாறு மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அவர்கள் என்னத்துக்காக போராடினார்கள் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரிந்த விடயம். தமிழர் தாயக பிறப்பிலே எதிரிகளுடைய ஆக்கிரமிப்புகள் தொடர்ந்து நடைபெற்ற வண்ணம் இருந்தபடியால் தான் இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த வகையில் அவர்கள் எங்களுக்கு தெய்வங்களாக இருந்து நிச்சயமாக எங்களை வழி நடத்துவார்கள் என்பது எமது எண்ணம் திண்ணமும் கூட. நிச்சயமாக அவர்களுடைய கனவுகள் நிறைவேறும் நாளை எதிர்பார்த்து நாங்கள் இந்த அஞ்சலியை இந்த மாவீரர் வாரத்திலே அனுஷ்டிக்கின்றோம். இலங்கையின் வடக்கில் வன்னி பகுதியில் இலங்கை இராணுவம் ஒரேயொரு சிகை அலங்கார நிலையத்தை மாத்திரமே நடத்திச் செல்வதாக இலங்கையின் ஆளும் அரசாங்கத்தின் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க பொய்யுரைத்துள்ளார் என வடமாகாண அழகக சங்கங்களின் சம்மேளனம் கடும் விமர்சனம் வெளியிட்டுள்ளது. வன்னி பெரும் நிலப்பரப்பில் மாத்திரம் 11 சிகை அலங்கார நிலையங்கள் நடத்தப்படுவதாக குறித்த சம்மேளனம் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. வடக்கில் நிலை கொண்டுள்ள இராணுவம் சிகை அலங்கார நிலையம், சாப்பாட்டுக்கடை உள்ளிட்ட வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதாக தமிழ் அரசியல்வாதிகள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்கள் தொடர்ச்சியாகவே குற்றம் சாட்டி வருகின்றனர். இதனால் வடக்கில் அந்த பிரதேச மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. எவ்வாறாயினும் அவை பொய்யான தகவல் என போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டிருந்தார். ගරු කතානක් දැන් හැමදාම කියනවා හමුදාව මෙතන සැලුන් දානවා, හමුදාව ෂොප්ස් කරනවා, හමුදාව නිසා උතුරු ආර්ථිකය වැටලා තියෙනවා. ගරු සභාපති, හමුදාව තමන්ගේ කැම්ප් ඇතුලේ ඒගොල්ලන්ගේ කැන්ටීන් ෂොප්ස් අනම්මනම් තියෙනවා. නමුත්
ජනතාවට පාවිච්චි කරන්න පුළුවන් ප්‍රමාණි කොච්චරද? සාමාන්‍ය සිවිල් ජනතාවට මුළු වන්නියම තියෙන්නේ ගරු කතානායකතුමනි, ගරු සභාපතිතුමනි, ටේලර් ෂොප් 2යි. සැලුන් 1යි මුළු වන්නියටම. දැන් මුළු වන්නියම එක සැලුන් එකක් දාපු නිසා දැන් වන්නියේ සැලුන් ආර්ථිකය වැටිලාද? කොණ්ඩේ කපන කැෆටේරියා 6ක්. මම නියෝජ්‍ය ආරක්ෂක ඇමතුමාට කිව්වා මේවත් ඇත්තටම හමුදාව එළිය කරන්න ඕනේ නැහැ. මොකද මේ පැත්තේ මිනිස්සු දුප්පත්. මම පිළිගන්නවා. ඇත්තටම අපි ගිහිල්ලා ඒගොල්ලන්ට ඔය ඔබතුමාලා ගාව තියෙන රෙස්ටොරන්ට් ඉක්විප්මන්ට්ස් පවා මේ මිනිස්සුන්ට දෙන්න. නමුත් මේ බොරු මතයක් හදන්න. කැෆටේරියා 6යි මුළු වන්නියට මේ මුළු පළාතෙම දාලා තියෙන්නේ. වෙල්ෆෙයාර් ෂොප්ස් 3යි, ටේලර් ෂොප්ස් 2යි, සැලුන් 1යි. නිසා මේ ප්‍රොපගන්ඩා මම කියන්නේ මේක ජිනීව වලට කතා කරාට කමක් නැහැ. නමුත් ලංකාවේ කතා කරනකොට මේවා போய் බොරු. இதற்கு பதிலளித்துள்ள வடமாகாண அழகக சங்கங்களின் சம்மேளனம் வன்னியில் இராணுவத்தால் நடத்தப்படும் சிகை அலங்கார நிலையங்கள் மற்றும் அவைகளுக்கு பொறுப்பாக இருக்கும் முகாம்களின் விவரங்களையும் வெளியிட்டுள்ளது. இதற்கமைய வவுனியாவில் 4, முல்லைத்தீவில் 4 மற்றும் மன்னாரில் 2 என மொத்தமாக 11 சிகை அலங்கார நிலையங்களை வன்னியில் மாத்திரம் இலங்கை இராணுவம் நடத்துகிறது. மீண்டும் மற்றொரு இலங்கையில் இவ்வாரம் செய்தி தொகுப்பின் ஊடாக சந்திப்போம். நன்றி.